ஹாய் மக்களே, ஒரு சின்ன மார்னிங் vlog பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து யுஏஇ மக்களுக்கு ஹாப்பி லாங் வீக்கெண்ட். ஸோ வந்து இன்னைக்கு தேர்ஸ்டே, நாளைக்கு வந்துட்டு ப்ராஃபெட் முகமதோட பர்த்டே. அதனால் வந்து யுஏஇல எல்லாருக்குமே ஹாலிடே. ஸோ இன்றைக்கே வந்துட்டு ஃபுல் வீக்கெண்ட் வைப்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி எங்கள் பாபா ஆஃபீஸில் வந்து ஓணம் செலிப்ரேஷன். ஸோ அவர் வந்து இன்றைக்கி ஃபெஸ்டிவ் வேரில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் கலர்ஃபுல்லாக கிளம்பி போயிட்டார். எனக்கு வந்து பயங்கர குஷியாக இருந்துச்சு. அப்பாடா இன்னும் 3 நாள் லீவு, ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கூட ஓணம் செலிப்ரேஷன்னா ஆஃபீஸ்லேயே வந்துட்டு சாப்பாடு போடுவாங்க அப்படின்னு நினச்சேன், ஓணம் சத்யா. ஆனால் அவருக்கு போட மாட்டேன், நீயே லஞ்சு கட்டி கொடுன்னு சொல்லிட்டாரு. அதனால் காலையிலேயே எழுந்துச்சி இன்றைக்கி வெஜ் பிரியாணியும் முட்டை ஃப்ரையும் வந்து பண்ணி கொடுத்துட்டேன். எங்கள் ஆஃபீஸ்லலாம் வந்துட்டு ஓணம்க்கு வந்து ஃபெஸ்டிவ் அந்த வேர் போட்டு சொல்லுவாங்க. கூடவே ஓணம் சத்யா வந்து எல்லாருக்குமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏதோ கொடுப்பாங்கன்னு நினச்சேன், அப்படிலாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க போல். ஸோ இன்றைக்கி வந்து நானே குக் பண்ணி முடிச்சாச்சு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் வந்து மற்ற ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு நானும் வந்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் கோல்டாக இருக்குது, அதனால த்ரோட் பெயின். அதான் காலையிலே சுடு தண்ணி வச்சு குடிச்சிட்டு அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கேன். அடிக்கிற வெயிலில் நான் மட்டும்தான் ஸ்வெட்டர் போட்டுட்டு திரியிறேன் துபாயிலன்னு நினைக்கிறேன். என்னன்னே தெரியல, மாற்றி மாற்றி 2 வாரமாக ஏதாவது ஒன்று வந்துட்டே இருக்குது. இது மாதிரிலாம் நடந்த ஊர்லலாம் வந்துட்டு ஏதோ கண்ணு பட்டிருக்கா, அதனால தான் இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லுவாங்க. நான் கூட அப்படி தான் இருக்கும்போது எங்கள் அம்மாட்ட கேட்டுட்டு இருந்தேன். எங்கள் அம்மா அதெல்லாம் உன்னையெல்லாம் யார் கண்ணு வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அப்படியே இங்கே வந்து சுற்றி போடுற மாதிரி இருந்தாலும் அந்த போட்டு எரிக்கிற மாதிரிலாம் இங்கே எதுவுமே பண்ண முடியாது. அதனால் சுற்றி போடவும் முடியாது. நீங்கள் இந்த மாதிரி விஷயம்லாம் நம்புவீங்களான்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.